அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியூசியம் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப டேஸ்டியான பட்டர் கேக் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டர் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் சில பேருக்கு இந்த பட்டர் கேக் பண்ணினா ரொம்ப ஹார்டாக வரும். நான் இப்போ சொல்லித்தர மாதிரி இந்த பட்டர் கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் பட்டர் கேக் வரும் உங்களுக்கு. இந்த பட்டர் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சால்டட் பட்டர் 250 கிராம், சுகர் 250 கிராம், ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் 250 கிராம், பேக்கிங் பவுடர் 2.5 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 2.5 டீஸ்பூன். முட்டை எடுக்கக்குள்ள அதில் சின்ன முட்டையாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க, பெரிய முட்டையாக இருந்தால் 4 எடுத்துக்கணும். இப்போ இந்த சால்டட் பட்டரை ஒரு லைட் கலராக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த பட்டர் ஒரு லைட் கலருக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த பட்டரோட நாங்கள் சுகர் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் வரைக்காட்டியும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் அந்த எடுத்து வச்சிருக்கிற முட்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். ஒவ்வொரு முட்டையாக தான் நாங்கள் உடச்சி போட்டுக்கணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு முட்டையை உடச்சி போட்டு ஒரு நிமிஷம் மாதிரி பீட் பண்ணிட்டு தான் அடுத்த முட்டையை சேர்க்கணும். இப்போ நான் 3வது முட்டை இதில் சேர்த்துட்டு பீட் பண்ண போகிறேன். எடுத்து வச்சிருந்த எல்லா முட்டையும் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு இந்த மிக்சரோட 2.5 டீஸ்பூன் வெனிலாவையும் சேர்த்து ஹை ஸ்பீடில் 15 நிமிஷம் வரைக்காட்டியும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த பெட்டரை செய்ய எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட்லேயே ஒரு வேலை செஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் மாவு கூட 2.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 3 தடவை சரி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நான் நேரத்தோட பேக்கிங் பவுடரும் சேர்த்து சலிச்சு வச்சுருந்த மாவை இந்த மிக்சரோடு சேர்த்து கொஞ்சம் பீட் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் மாவு சேர்த்ததுக்கு பிறகு மிச்சம் பீட் பண்ணுற இல்லை, நான் கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்பெச்சுலாவை யூஸ் பண்ணி தான் நல்லா கலந்து விட போகிறேன். இந்த மிக்சரை ஒரு ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் கேக் ட்ரே ரெடி பண்ணுற டைமில் எங்களோட அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போடுங்க. இப்போ எங்களோட பட்டர் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் இதை டேப் பண்ணிவிட்டு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற அவனில் போட்டு 50 நிமிஷம் பேக் பண்ணிக்க போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த கேக்கை பேக் பண்ண போட்டு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் போக காட்டியும் சரி, நாங்கள் எங்களோட அவன் கதவை திறந்து பார்க்கக்கூடாது. பாருங்கள், எங்களோட சாஃப்டான டேஸ்டியான கேக் ரெடி ஆகிருச்சு. நாங்கள் எப்பயுமே கேக் அவன்லேருந்து எடுத்த உடனே ஒரு கூலிங் ரேக்குக்கு மாற்றி அதை ஆற விடணும். சில பேர் அந்த கேக் ட்ரேயோடையே கேக்கை வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது, ஏண்டா அதில் இருக்கிற சூட்டுக்கு கேக் உள்ளுக்கு இறங்க பார்க்கும். இது நான் ரீசெண்டாக எனக்கு வந்த பர்த்டே கேக் ஆர்டர் ஒன்று செய்யக்கொள்ளத்தான் இந்த வீடியோஸ் எடுத்தேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் மறுபடி சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.